அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் புதிய சிந்தனைகள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவின் அறிவாற்றல் தளத்திற்கு பல கூறுகள் இருந்தன. அவருடைய நினைவாற்றல், அவருடைய கேள்வி கேட்கும் தன்மை, அவருடைய புரிந்து கொள்ளும் தன்மை என்று பலவற்றை நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்று புதிய சிந்தனைகள், இயேசுவுடைய போதனைகள், இயேசுவுடைய வாழ்வு, இயேசுவுடைய சிந்தனைகள், அவருடைய பார்வை அனைத்தும் புதியனவாக இருந்தன. எனவே புதுமைத்தன்மை என்பது ஒருவருடைய அறிவாற்றலின் ஒரு முக்கியமான ஒரு கூறு. நமக்கும் அந்த புதுமைத்தன்மை இருக்க வேண்டும். நம் வாழ்வில் புதிய சிந்தனைகள், புதிய பார்வைகள் இருக்க வேண்டும். இயேசுவுடைய வாழ்வில் அந்த புதுமைத்தன்மை இருந்தது. ஆகவே இயேசுவுடைய போதனை பழைய போதனைகளை விட மாறுபட்ட வித்தியாசமான ஒரு புதிய போதனையாக இருந்தது. பாவத்தை பற்றிய போதனை, தர்மத்தை பற்றிய போதனை, பார்வையை பற்றிய போதனை, வாழ்வை பற்றிய போதனை, இறைவனை வழிபடுவதை பற்றிய போதனை, காணிக்கை பற்றிய போதனை என்று இயேசுடைய போதனைகள் அனைத்தும் புதிய போதனையாக, அதிகாரமிக்க போதனையாக இருந்தன என்று அவர்களே சொன்னார்கள். இயேசு கூறினார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன். புதிய கட்டளை. எனவேதான் நாம் புதிய ஏற்பாடு என்று சொல்கிறோம், நியூ டெஸ்டமெண்ட். இயேசுடைய வருகை ஒரு புதிய ஏற்பாட்டை நமக்கு தொடங்கி வைத்தது. இயேசுடைய பார்வை, போதனை அனைத்தும் புதுமையாக, புரட்சிகரமாக இருந்தது. புதுமையாக சிந்திக்கின்றவர்கள்தான் ஒரு நாட்டை, ஒரு குடும்பத்தை, ஒரு நிறுவனத்தை அடுத்த தளத்துக்கு இட்டு செல்கிறார்கள். வரலாற்றை எடுத்து பார்த்தால் புதுமையாக சிந்திப்பவர்கள் வெற்றியாளர்களாக, அறிவியலாளர்களாக, ஆளுமை தலைமைகளாக, நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாமும் இயேசுவை போல புதியனவற்றை சிந்திப்பவர்களாக, புதுமையான பார்வை உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதே இயேசு தருகின்ற அழைப்பு. புதுமையான சிந்தனைகளை கொண்ட இயேசுவை போற்றுவோமாக. இயேசுவை போலவே நாமும் புதுமையானவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.